வாழ்வோம் வளத்துடன். இன்னைக்கு நமக்கு என்ன தேவை இருக்கு? கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம்? காசு, பணம். அதை விட அடுத்தது என்ன? ஆரோக்கியம், நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் நமக்கு வேணும். எஸ்ஆர்எஸ் கண்டிப்பாக எஸ் தான். அதுக்கு நோங்கிற பதிலே கிடையாது. அதனால எஸ் ஆர் எஸ். வணக்கம், ஹாப்பி ஈவினிங் டு ஆல். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஹாப்பி ஈவினிங், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். இன்னி செஷனுக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல். உங்களோட டைம், பொண்ணான நேரத்தை ஒதுக்கி வந்ததற்கு மிக்க நன்றி. இந்த செஷன் ரொம்ப சிம்பிளான செஷன், கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கிற போகிற செஷன். காம்ப்ளிகேட்டடாக தியரியெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே புதிதாக வந்திருக்கிற நபர்கள் சைல்டு பிளான்காக ஒரு குழந்தையை எதிர்நோக்கி இருக்கவும் அது டிலே ஆகுது, அதுக்காக வந்தவங்களாக இருக்கலாம். இல்லை ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்க்காக அதுக்கு தீர்வு இருக்குமான்னு வந்தவங்களாக இருக்கலாம். இல்லை எனர்ஜி கம்மியாக இருக்குது, விட்டாலிட்டி கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரென்த்து ஸ்டெமினா கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இருக்கலாம். இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்தவங்களாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் கிடையாது. இது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலோட தப்பு. ஜேஏகே சார் ரெக்கார்டிங் வேணும்னா கம்பெனிலேருந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நாம் ப்ராப்ளம் எங்கே இருக்குது, எங்கேருந்து வருது, எப்படி பாடிக்கு டேமேஜ் ஆகுது, இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கான என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வித் யுவர் பர்மிஷன் கொஞ்சம் ஸ்லைட் ஷேரிங்கோட நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைல் நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு உதவுதா இல்லை பாதிப்பை கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் உடல் நலம் தான் உங்களோட எதிர்காலம். ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம், நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் வரப்போகிற நம்முடைய சொத்து என்னென்னா நம்ம உடம்பு தான். இந்த உடம்பை எவ்வளோக்குள்ள ஆரோக்கியமாக நாம் மேனேஜ் பண்ணுறோமோ, மெயின்டைன் பண்ணுறோமோ, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நம்ம கொண்டு போக முடியும். இந்த செஷன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது வெறும் கப்புளுக்கானது மட்டும் கிடையாது. நீங்கள் 18 இயர்ஸ் ஓல்டாக இருந்தாலும் சரி, 80 இயர்ஸ் ஓல்டாக இருந்தாலும் சரி, நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட ஹெல்த்தை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். இளைஞர்கள், யுவதிகள் எல்லோருக்குமே முக்கியம். இன்னைக்கு டீனேஜ்னு சொல்லக்கூடிய 13 வயதுலேருந்து 19 வயது தான் டீன் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த டீனேஜே இன்னைக்கு நிறைய பாதிப்போடு தான் இருக்காங்க. டீனேஜ் குழந்தைகள்லாம் என்ன காரணம்? அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைய பாதிப்போடு இருக்குது. ஒரு ஹெல்த்தியான ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இருந்ததுன்னா நம்ம மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த வெல்னஸோட பகுதியில், வெல்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எவ்வளோ தூரம் பெட்டராக இருக்குது, அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். என் பெயர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் அனுபவம் இருந்தாலும் என்னுடைய பரம்பரை அப்படிங்கிறது மருத்துவ குடும்பம் சார்ந்தது. இந்த விஷயத்தை அந்த ஒரு ஜீனில் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆரோக்கியத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரோக்கியம் சம்பந்தமான துறைகளில் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக ஈடுபட்டு வரேன். இதில் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு பல பேருக்கு இல்லை, பல கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற 100க்கும் மேற்பட்ட நபர்களும்
அந்த எண்ணத்தோடு தான் இருக்காங்க. இன்றைக்கி புதிதாக வந்த நபர்களும் இருக்காங்க, ஏற்கனவே இந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, இந்த ப்ராடக்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் சமூக சேவை செய்து கொண்டிருப்பவர்களும் இங்கே இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம், ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு. இன்றைக்கி நீங்கள் புதிதாக வந்திருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான பகுதி மட்டும் இல்லை, இந்த செஷன் உங்களுக்கானது மட்டும் இல்லை. நீங்கள் உங்களுடைய நோக்கம், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்திருந்தாலும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். தேங்க்யூ. இந்த செஷன் எதற்காக? முன்னாடியெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு இருந்தது. அதற்கு முன்னாடி 3 பேர் அப்படிங்கிறது ஓகே அப்படின்னு இருந்தது. அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்னு வந்தது. அப்புறம் அப்படி செலவுகள் அதிகமாகும்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதுமே அப்படிங்கிற மாதிரி மாறிப்போச்சு. 2 குழந்தையெல்லாம் படிக்க வச்சு அவங்கள பாதுகாத்து செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இன்றைக்கி நிறையா குடும்பத்தில் ஒற்றை குழந்தைகள் இருக்கிற நிறையா குடும்பத்தை பார்க்குறோம். இப்படி தள்ளி போட நம்ம அதை கம்மி பண்ண இந்த பிரபஞ்சமும் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னப்பா எல்லோரும் வேணாங்கிறாங்க, சரி கொடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு போல இருக்கு. குடும்ப கட்டுப்பாட்டுக்காக பிரச்சாரம் பண்ணியிருந்த ஊரில் இன்னைக்கு ஊருக்கு ஒரு இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக், குழந்தையின்மைக்கான மருத்துவ மையங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ப்ரெக்னன்சி தாமதமாகிறது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களோட எனர்ஜி கம்மியாகுது, பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது, டியூரேஷன் கம்மியாகுது. பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு. இதெல்லாம் மக்கள் பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி நம்முடைய துணைகள்கிட்டயே பேசுறதுக்கு நிறைய தயங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது தான் டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் தயக்கத்திலேயே இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரேராக இருந்த சில விஷயங்கள்லாம் இப்போ காமனாக மாறிப்போச்சு, நார்மலாக மாறிப்போச்சு. முன்னாடியெல்லாம் தண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் விஷயமா இருக்கும், மறைஞ்சு தண்ணி அடிப்பாங்க. இன்றைக்கி அது ஒரு சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி லைஃப் ஸ்டைல், இந்த தண்ணி, தம்மு, துரித உணவுகள் இதெல்லாம் எந்த விதத்தில் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். உடலில் ஹார்மோன்ஸ் எல்லாமே சம அளவில் இருக்கணும். மிகையினும் நோய் குறையினும் நோய்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஹார்மோன்ஸ் எவ்வளோக்குள்ளோ நார்மலாக இருக்கோ அவ்வளோக்குள்ளோ எனர்ஜி, மூட், ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். இப்போ ஒருத்தர் எனர்ஜியாக இருக்கணும்னு என்ன வேணும்? அவருக்கு அதற்கான ஹார்மோன்ஸ் சுரக்கணும். இப்போ ஒருத்தர் வேகமாக ஓடணும், எந்த சூழ்நிலை, ஒரு நாய் துரத்திட்டு வருது, அப்போ வேகமாக அவங்க தப்பிச்சு ஓடணும், அப்போ கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஒன்று துரத்தணும், ஒரு விலங்கை துரத்தணும், அப்பயும் அந்த கார்டிசால் சுரக்கும். ஃப்ளைட் ஆர் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கணும். நீங்கள் அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஹார்மோன் இருக்கும். ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு செரோட்டோனின், ஆக்சிடாக்சின், இதே மாதிரி நிறையா ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது. உங்களை அமைதிப்படுத்துறதுக்கான ஹார்மோன்ஸ் இருக்குது, தூக்கம் வரத்துக்கான ஹார்மோன்ஸ் இருக்குது, மெலட்டோனின். இது எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களோட சிஸ்டம் எல்லாம் சரியாக இயங்கிறதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்ஸ். ஆண்களுக்கு என்ன இருக்கணும்? ஹெல்த்தியான ஸ்பெர்ம்ஸ் இருக்கணும். பெண்களுக்கு அந்த கருமுட்டை அப்படிங்கிறது சரியான வளர்ச்சியோடு இருக்கணும். இதெல்லாம் குவாலிட்டியாக இருந்தால் தான் ப்ரெக்னன்சிங்கிறது பாசிபிள். அதே மாதிரி இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற ஈடுபாட்டோட மக்கள் செய்யணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா அதில் ஆர்வம் குறைந்து போயிடுது. நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை தன்மை, எனக்கு குழந்தை பிறக்குமா, எனக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குமா, மகிழ்ச்சியான இல்லறம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கையின்மையோட இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பெறுவது மட்டும் அல்லாமல் நிறைய விஷயங்கள் சேர்ந்தது. மனம், மகிழ்ச்சி, அந்யோன்யம், ஒரு ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம், இதே மாதிரி நிறையா விஷயங்களை உள்ளடக்கியது தான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துங்கிறது. இன்றைக்கி எதனால் இந்த பிரச்சனைகள் வருது? உட்கார்ந்த இடத்துலையே வேலை செய்கிறது, உடல் உழைப்பு கம்மியானதுனால, மூமெண்ட் அப்படிங்கிறதே இல்லாததுனால.
அப்போ உட்கார்ந்த இடத்துல என்ன ஆகும், சக்தி அதிகமாக விரயமாகாது. அப்போ சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் போய் கொண்டு போய் சேர்க்கும், ஒபிசிட்டி அப்படிங்கிற விஷயம் வருது. அப்போ லிவர் ஃபங்க்ஷன், அந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்ஸுங்கிறதெல்லாம் எப்போ மூவ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நகர்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு மூவிங்கில் இருக்கும்போது தான் உள்ளுக்குள்ளே அந்த இயக்கம்னு நடக்கும். உங்களோட இதயம் பம்ப் பண்ணி துடிச்சிட்டே இருக்கும், உடம்பு முழுக்க ரத்தத்தை பாய்ச்சி கொண்டே இருக்கும். ஆனால் வேறு சில விஷயங்கள்லாம் உள்ளே நடக்கணும் அப்படின்னா உங்களோட மூவ்மெண்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி எல்லாரும் ட்ரிங்க்ஸ், ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ், காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸு ஏதாவது குடிச்சிட்டே இருக்காங்க பாருங்கள், எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு ஃபேமஸான எனர்ஜி ட்ரிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சுகர் கண்டென்ட்ஸ் இருக்குது. நீங்கள் குடிக்கிற காஃபி, டீயில் நிறையா சுகர் உள்ளே போயிட்டே இருக்குது. ஜங்க் ஃபுட்டு, பொரிக்கப்பட்ட உணவு, இதெல்லாம் உங்களுக்கு எனர்ஜியை மட்டும்தான் கொடுக்குது. எனர்ஜியோடு சேர்த்து என்ன செய்யுதுன்னா பாதிப்பையும் அதிகமாக கொடுக்குது. உடம்ப நச்சுக்கள் நீக்கத்துக்கான வேலை லிவருக்கு லிவர் ஃபங்க்ஷனுக்கு அதிக ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அதே மாதிரி நம்ம மொபைல் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம். ப்ளூ ஸ்க்ரீன் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம். முன்னாடியெல்லாம் எப்பயாவது ஒளியும் போடுவாங்க, நியூஸுங்கிறது ஒன்று இருக்கும். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி 30 சேனல் வெறும் நியூஸ்க்காகவே இருக்குது. 30க்கும் மேற்பட்ட சேனல்கள் வெறும் பாட்டுக்காகவே மட்டும் இருக்கும். அன்றைக்கி எல்லாம் அந்த காலத்தில் ஒளியும்னு ஃப்ரைடே நைட்டு ஒரு அரை மணி நேரம் பாட்டு போடுவாங்க. அதுக்கு ஆர்வமாக இருந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி எந்த சேனல் திருப்பினாலும் பாட்டு அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ் போயிட்டுருக்கு, நியூஸுங்கிறது 24 ஹவர்ஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சீரியல்ஸ் நம்ம மனதை மயக்கி ஒரு கெடுத்து ஒரு நெகட்டிவ் ஆக்கிற நிறைய விஷயங்கள் இந்த ப்ளூ ஸ்க்ரீன், அது வெள்ளித்திரையாக இருக்கலாம், சின்ன திரையாக இருக்கலாம், உங்களோட கைபேசி திரையாக இருக்கலாம், உங்கள் மடிக்கணினி திரையாக இருக்கலாம், எதுவாக இருந்ததுனாலுமே உங்கள் கண்ணுக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்ணுக்கு மட்டும் இல்லை, இரவில் பார்க்கறதுனால அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்காமல் அந்த தூக்கமின்மைக்கு வழிவகுக்குது. அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருக்குமே வேலை செய்கிறதுல ஒரு ப்ரெஷரோட ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் செஞ்சுட்ருக்காங்க. ஒரு கட்டத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சாகணும் அப்படிங்கிற ப்ரெஷர். ஒரு 4 பேர் வேலையை ஒருத்தர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. முன்னாடியெல்லாம் 10 பேர் வேலை செய்வாங்க ஒரு வேலையை. இன்றைக்கி அந்த 10 பேர் வேலையை ஒருத்தரே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. ஏன்னா சிஸ்டம் நிறையா வந்துடுச்சு, அதுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துடுச்சு. அப்போ 10 பேர் வேலையை ஒருத்தர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. இது ஒர்க்லோடு அதிகமாகும்போது நிறையா ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, டென்ஷனை கொடுக்குது, ப்ரெஷரை கொடுக்குது. இது மட்டும் இல்லை, பணம் சம்பந்தமான ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி மக்களுக்கு தேவை அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ நிறைய சம்பாதிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, நம்முடைய மனதளவில் நிறைய பாதிப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது, உடம்பு ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் கம்மியாகுது, பேலன்ஸ் குறையுது, இம்பேலன்ஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக சுரக்குது, ஹாப்பி ஹார்மோன் கம்மியாக சுரக்குது. இதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு பிரச்சனையை கொடுக்குது. ஜங்க் ஃபுட் உடலுக்கு நிறைய பாதிப்பை கொடுக்குது. தூக்கமின்மை, அதனால் உடம்புக்குள்ளே இருக்கிற ரிப்பேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்மியாகுது. ஒரு நாள் முழுக்க ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, அது போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரீசார்ஜ் போட்டால் தான் அதில் எனர்ஜி கரண்ட் ஏற்றினா மட்டும்தான் அது அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செய்யுது. அதில் பேட்டரியில் சார்ஜ் இருந்தால் தானே வேலை செய்யும். அதே மாதிரி நமக்கு சார்ஜிங் எங்கே நடக்கும் அப்படின்னா நம்ம தூங்கும்போது. பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கிற நேரம் தூங்குகிற நேரம். அப்போ இந்த தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது என்ன நடக்குது, நிறையா அந்த ரிப்பேரிங் ப்ராசஸ் கம்மியாகுது. அதை தவிர கெமிக்கல்ஸ், நாம் இப்போ சாப்பிட்ற உணவில் அஜினோமோட்டோன்னு ஒரு பேர் தெரியும்ப்பா, ஆனால் அதை தவிர எவ்வளோ கெமிக்கல் இருக்குது தெரியுமா? இந்த மைதா மாவை உங்களுக்கு வெள்ளையாக கொண்டு வந்து உங்கள் தட்டில் வைக்கணுங்கிறதுக்காக அதில் கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்லாம் எதுக்காக அப்படின்னா, எளிய ஆராய்ச்சி கூடத்தில் ஆராய்ச்சி பண்ணும்போது அதுக்கு சுகர் வரணும், அதை டயபெட்டிக் பேஷண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா செயற்கையாக மாற்றுறதுக்காக இந்த கிளென்சிங்காக சில கெமிக்கல்லாம் போடுறாங்கல்ல, அந்த கெமிக்கலை தான் அந்த எலிகளுக்கு கொடுத்து ஆர்டிஃபிஷியலாக டயபெட்டிக் வர வச்சுட்டு அதுக்கு திருப்பி மருந்தை கொடுத்து செக் பண்ணுறது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், உணவில் ஆர்டிஃபிஷியலாக நாமளே நமக்கு கொல்லி வச்சுக்கிற மாதிரி, சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி சில உணவு வகைகளை எடுக்கிறோம். பார்க்குறதுக்கு கலராக இருக்கணும், கலர் சாயம் போட்டு தான் இருக்கும். ஒரு
சமையல் மாஸ்டர் சொல்கிறார், அந்த கலரை நாங்கள் யூஸ் பண்ணி கையை பார்த்தா கையில் 4 நாள் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அந்த சாயம் போகாது. அப்போ வயிற்றுக்குள்ளே போனால் அந்த சாயம் போயிடுமா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பேக்கடு ஃபுட் வாங்குறீங்கன்னா அது கெமிக்கல் போட்டு தான் அதில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ இதே மாதிரி கெமிக்கல் பூச்சிக்கொல்லி விஷங்கள் போட்ட, பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லிடுறோம், பூச்சிக்கொல்லி விஷங்கள் போட்ட கறிகாய்கள் தானியங்கள் சாப்பிட்டு நம்ம உடம்புல நிறையா டேமேஜ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆண்களுக்கு என்னெல்லாம் இதனால் பிரச்சனை வருதுன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறது. ஸ்பெர்ம் கவுண்ட்டு மட்டும் இல்லை, அதோட குவாலிட்டியும் கம்மியாக இருக்குது. குவாலிட்டின்னா என்னங்க, அது நீந்தி போகும் திறன் கம்மியாயிடுது, அதோட உருவ அமைப்பு மாறி போயிடுது, அதோட வால் அதில் மைட்டோகாண்ட்ரி அதில் இருக்கும், அதுதான் எனர்ஜி கொடுக்கும், அதோட எனர்ஜி கம்மியாயிடுது. இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்னாலே மேக்ஸிமம் வருது. ஜென்ரலாக இன்றைக்கி செல்ஃபோன் டவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்குது பாருங்கள். அந்த செல்ஃபோன் டவர்ஸ்லேருந்து வர கதிர்வீச்சுகளும் பாதிப்பை கொடுக்குது. அதுதான் பாதிப்பை கொடுக்குதுன்னா, நம்ம ஃபோன் எடுத்து எங்கே வைக்கிறோம்? இங்கே வைப்போம், இல்லைன்னா பேண்ட் பாக்கெட்டில் வைப்போம். நம்முடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கும் பக்கத்துலேயே. அப்போ அந்த ரேடியேஷனுங்கிறது அதிகமான பாதிப்பை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக மொபைலில் பேட்ரி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது மிக அதிகமான பாதிப்பை கொடுக்குது. இந்த மடிக்கணினி லேப்டாப்னு தான் பேர், ஏன்னா மடியில் வச்சுட்டு தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதுவும் நிறையா பாதிப்பை கொடுக்குது. இதனால் என்ன ஆகுது? லவ் டிசைர் அப்படிங்கிறது கம்மியாயிடுது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிடுது, சீக்கிரமாகவே டயர்ட் ஆகிடுறாங்க, ஒரு சோர்ந்து போயிடுறாங்க, எனர்ஜி இல்லாமல் இருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிறது தான் முக்கியமான காரணம். ஏஜ் அதிகமாகுதுங்கிறது செகண்டரி ரீசன். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிறது தான். அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 விதமான ப்ரெஷர். இன்றைக்கி நிறையா லேடிஸ் வேலைக்கும் போகணும், வீட்டையும் பார்த்துக்கணும். சரி, வேலைக்கு போகிற ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு காலையில் எழுந்துப்பாங்க, பல் தேய்ப்பாங்க, டீ காஃபி சாப்பிடுவாங்க, பேப்பர் படிப்பாங்க, ஒரு 5-6 ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிட்டுட்டு டப்பா எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு, வேலைக்கு போகிற பெண்கள் பாருங்கள், அவங்க வீட்டு வேலைகளும் பார்த்துக்கணும், குழந்தைகளையும் பார்த்துக்கணும், மாமனார் மாமியார் இருந்தால் அவங்களுக்கெல்லாமும் பார்க்கணும், வேலைக்கும் போயிட்டு வரணும். பல்வேறு விதமான ஸ்ட்ரெஸ். அவங்க செலவுகளை பார்த்துக்கணும், அவங்களோட பர்சனல் ஹைஜீன் பார்த்துக்கணும். அப்போ மல்டிபிள் ஸ்ட்ரெஸ் யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், சைக்கிள் சரியாக இல்லாமல் போயிடுது. 28 நாள்களுக்கு ஒரு முறை சந்திரனோட இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அமாவாசை பௌர்ணமின்னு ஒரு 28 நாளைக்கு ஒரு முறை வருது பாருங்கள். அதே மாதிரி பெண்களோட இயக்கமும் அதை சுற்றி இருக்கும். மாதவிடாய்ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த 28 நாளுக்கு ஒரு முறை இருக்கிறது. அவங்க லுனாட்டிக் ரிதமில் இருப்பாங்க. அது இப்போல்லாம் சரியாக அமையறதில்ல. பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படிங்கிறது இப்போ காமன் ஆகிடுது. நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்கிறது, அதெல்லாம் இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு டைம் டிலே ஆகுது. இதெல்லாம் முக்கியமான விஷயம். மூட் ஸ்விங் ஒவ்வொரு ஃபீமேலுக்குமே 28 நாளும் 28 விதமான மூட் ஸ்விங் இருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ். அப்படி ஜென்ரலாக சொல்லுவாங்க, அமாவாசை பௌர்ணமியில் கடல் பொங்கும், அஷ்டமி நவமியில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது, நம்ம மைண்ட் சரியான முடிவெடுக்க முடியாதுங்கிறதுனால. ஆனால் பெண்களுக்கு இந்த 28 நாளும் இதே மாதிரி சந்திரனோட பாதிப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். ஒரே விஷயத்த இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் கழிச்சு சொன்னால் ரொம்ப கேஷுவலாக அது தானேப்பா பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. இன்னொரு நாள் அப்படி காளி மாதிரி பொங்கி அந்த வேளால் குத்தலை, அவ்வளோதான், அதே மாதிரி ஆவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு மூட் ஸ்விங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற, ரொம்ப சைலண்ட்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுக்கு காரணம் வேறு சிலதும் இருக்கு. இன்றைக்கி எல்லாமே பிளாஸ்டிக்னு ஆயிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் எவ்வளவுக்கோளோ பாதிப்பை கொடுக்குதுன்னா, முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணாங்க. உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு இது தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பாலில்
இந்த பூச்சிக்கொல்லி விஷங்களோட அளவு அதிகரிச்சுட்டே இருக்குது, ரொம்ப டேஞ்சராக அளவு அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்ட் ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, தாய்ப்பாலில் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கிறதா. நம்ம பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணிட்டு கடலில் போடுறோம், குப்பையில் போடுறோம், சாக்கடையில் போடுறோம், மண்ணில் போடுறோம், மக்கி போய் ரொம்ப மிக நுண்ணிய மைக்ரோ துகள்களாக மாறி நம்ம உடம்புக்குள்ளே வருது, ரத்தத்தில் கலக்குது, ரத்தத்தில் கலந்து தாய்ப்பாலையும் கலக்குது. இது நிறையா பாதிப்புகளை கொடுக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி கெமிக்கல் ஃபுட் ப்ரிசர்வேஷன், அதை பாதுகாக்கிறதுக்காக. இப்போ முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு மிளகா அப்படி அரைச்சோம் அப்படின்னா ஒரு மாதம் எடுக்காமல் பூட்டி வச்சுருந்தோம்னா அதை திறந்து பார்த்தா ஒரு பூச்சி ஒன்று பறக்கும். எங்கேருந்து வந்ததுங்க? உள்ளுக்குள்ளே இயற்கையாக உருவாகும், இயற்கையை சார்ந்தது அது. ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதம் வேலிடிட்டின்னு போட்டு ஒரு பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் எந்த பூச்சியும் வராது, இருக்காது. காரணம் என்னங்க? அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சில கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. அந்த மிளகா அப்படி கலராக இருக்கணும்ன்ட்டு ஒரு கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. சில விஷயங்களை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், அதோட அப்படியே சாப்பிட்லாம், ஆனால் அப்படியே சாப்பிட்டா நமக்கு பிடிக்காது. அதனால் வெனிலா டேஸ்ட், மேங்கோ டேஸ்ட் அப்படின்னு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ், இதெல்லாம் என்ன செய்யணும்னா உடம்புக்கு பாதிப்பை கொடுக்கும். குறிப்பாக லிவர் ஃபங்க்ஷனுக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும். இதெல்லாம் விட இப்போ இன்னொரு ட்ரெண்டு பர்ஃப்யூம் கூட பரவாயில்ல, இதுக்கு மேலே அடிச்சுக்கும் போது ஓரளவு பாதிப்பு கம்மியாகும். ஆனாலும் அதில் இருக்கிற அந்த ஆல்கஹால் நீங்கள் சுவாசிக்கும் போது 1 மில்லியன் செல்கள் செத்துருது. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட செல்கள் அந்த ஆல்கஹாலை ஸ்மெல் பண்ணும்போது செத்துருது. நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் செல்கள் உங்கள் உடம்புல செத்து அந்த ஸ்மெல்லுனால. இந்த மார்க்கர்லாம் இருக்கும் தெரியுமா, பர்மனன்ட் மார்க்கர் அப்படிங்கிறதெல்லாம், அதை யாராவது முகர்ந்து பார்த்தாங்கன்னா அதில் பல கோடி செல்கள் நம்ம உடம்புல இறந்து போயிடுது. அந்த டாக்ஸிக், அந்த கெமிக்கல், அந்த ரியாக்ஷன்னால். நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? இப்படி அடி, இப்படி அடி, இப்படி அடி, இப்படி அடி, அந்த காமெடியில் வர மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் போகிறோம். அந்த டியோடரண்ட்டில் இருக்கிற அந்த கேஸ் அவ்வளவு ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வெளியிலேருந்து சுவாசித்தாலும் சரி, நம்ம உடம்புங்கிறது உள்ளே அப்படியே இழுத்துக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். சில மருந்துகள்லாம் மேலே தடவும், அது எப்படி உள்ளே போகுது. அதே மாதிரி இந்த பெர்ஃப்யூம் போடும்போது அதில் இருக்கிற ஹார்ஷ் கெமிக்கல் உள்ளே போகுது, அதுவும் நிறையா ரியாக்ஷன் கொடுக்குது. இதை தவிர நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் டைரக்டாக ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பாதிக்குது. இதெல்லாம் நம்முடைய ஹார்மோன்ஸ்க்கு எனிமி. சின்ன சின்ன எக்ஸ்போஷர் தான், நான் துளியோண்டு இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி தான் பெர்ஃப்யூம் நீங்கள் அடிச்சுக்கிறேன்னாலும் அது பாதிப்பு தான். இதில் என்ன நடக்குது? எல்லாருக்கும் ஹிடன் இஷ்யூவாக இருக்கிறது செக்ஸுவல் ஹெல்த் இஷ்யூஸ். தனிமையிலேயே நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. இதை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, டாக்டர்ஸ்கிட்ட கூட சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. அதனால ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒருத்தரோட கேரக்டர் சம்மந்தமானது இல்லை. கேரக்டருங்கிறது என்னங்க? இவன் ஒழுக்கம் கெட்டவன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கேரக்டர் சம்மந்தமான பிரச்சனை கிடையாது. இது மெடிக்கல் ப்ராப்ளம், ஃபிசிக்கல் ப்ராப்ளம், குறிப்பாக மென்டல் ப்ராப்ளம், மனம் சம்பந்தமான பிரச்சனை. இது மனமும் உடலும் சரியாயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்துடும், உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் சமனாகும். இதை ப்ராப்பர் கைடன்ஸோட, சரியான லைஃப் ஸ்டைல் கரெக்ஷனோட இதை ரிவர்ஸ் பண்ண முடியும். பேசினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகுது? இப்போ தனிமையை விரும்பிடுறாங்க நிறைய பேர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை தன்மை குறையிறதுனால அவங்க போய் தண்ணி அடிக்க போயிடுறாங்க. தண்ணி அடிச்சுட்டு வந்தால் என்ன ஆகும்? சண்டை போட்டு தள்ளி போய் படுத்தலாம், ஒரு தூரமாக இருந்துடலாம். மனம் சோர்ந்து போய் இருந்துடுறாங்க. அதனால கோபம் அதிகமாக வருது. எதுவும் இல்லை அப்படின்னா மனைவியை போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாமல் இருக்கிறது, தனிமையில் தவறாக இருக்கிறது. இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ப்ராப்ளத்தை அதிகரிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் திறன் உடையது. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை எப்படி உருவாக்கணும்
கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், இதயம் எப்படி இருக்கணும், கிட்னி எப்படி இருக்கணும், யாரும் படம் வரைந்து பாகங்களை குறித்து எந்த டாக்டரும் கிளாஸ் எடுக்கல. உடம்புக்கு தெரியும் தானாகவே ஒரு முழுமையான ஒரு குழந்தையை எப்படி உருவாக்கணும் அப்படின்ட்டு. அப்படி முழுமையாக ஒரு குழந்தையே உருவாக்க தெரிஞ்ச நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புல வர ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தெரியாதா என்ன? ரொம்ப நல்லா தெரியும். இந்த சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் கரப்ஷன் ஆயிடுச்சுன்னா, அது தவறிடுச்சுன்னா உடம்புல இத்தனை பிரச்சனை வருது. நாம் இதை சரி பண்ணிட்டோம்னா உடம்பு தன்னை தானே குணப்படுத்திக்கும், செல் லெவலில் ரிப்பேர் நடக்கும், பேலன்ஸ் ஹார்மோன் பேலன்ஸ் நல்லாயிருக்கும், உடம்புல ரத்த ஓட்டம்ங்கிறது சீராக இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆர்கனும் சரியாக வேலை செஞ்சால் ஒவ்வொரு சிஸ்டமும் வேலை செய்யும். உடம்புல இருக்கிற 11 சிஸ்டமும் ஒழுங்காக வேலை செஞ்சால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை நாம் திரும்பி பெற முடியும். இப்போ என்ன செய்யலாம் இதுக்கு? ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ஹார்மோன்ஸ் நைட்டில் தான் மேக்சிமம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ சரியான தூக்கம் இருக்கிறது. நிறையா சுகரை அவாய்ட் பண்ணுறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் பார்க்குற இடத்தெல்லாம் சொல்கிறது, டீ காஃபியை முன்னாடி அவாய்ட் பண்ணுங்கள், இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணினீங்கனாலே நிறையா சுகர் அப்படிங்கிறது கம்மியாகும். வெளியில் உணவு சாப்பிட்றத விட வீட்டு உணவை அதிகமாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தினசரி ஏதாவது உடற்பயிற்சி பண்ணுங்கள். குறிப்பாக வாக்கிங் அப்படிங்கிறது நல்லது. நம்முடைய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். தியானம், அதாவது மூச்சை கவனித்து டீப் பிரீத் எடுத்து மூச்சை கவனிக்கிற விஷயம் தியானம். இதெல்லாம் நம்முடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். ஒரு கன்சிஸ்டன்சியாக இதெல்லாம் செய்யும்போது நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். மருந்தே உணவுன்னு சொன்னாங்க. இயற்கையான உணவு சாப்பிடுங்க, பேக்கெட் ஃபுட்டை தவிருங்க, சரியான நியூட்ரிஷன் உள்ள குறிப்பாக பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கங்க. இப்போ இதுலேருந்து வெளியில் வரணும்னு என்ன செய்யணும்? நம்ம வெளியில் பார்க்கும்போது தான் கண், காது, மூக்கு, உடம்பு, தோல், எலும்புன்னெல்லாம் தெரியும். ஆனால் நம்முடைய உடல் வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? உள்ளே பார்த்தீங்கன்னா சில ஆர்கன்ஸ்னு இருக்கும், கரெக்டுங்களா? அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டிஷ்யூஸ், வேறு வேறு விதமான டிஷ்யூஸ் இருக்கும். கண்ணோட டிஷ்யூஸ் வேறு மாதிரி இருக்கும், இதயத்தோட டிஷ்யூ வேறு மாதிரி இருக்கும், எலும்போட டிஷ்யூ வேறு மாதிரி இருக்கும். எலும்புங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும், மசில்ஸு ஃபைபர்ஸாக இருக்கும் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். மசில்ஸ் அப்படிங்கிறது, இந்த தோல் அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கண், இதயம் அதெல்லாம் நல்ல சாஃப்ட் டிஷ்யூஸாக இருக்கும். ஆனால் இந்த டிஷ்யூஸ்லாம் எதால் ஆனதுன்னா செல்களால் ஆனது. இப்போ செல்கள் நல்லா இருந்ததுன்னா டிஷ்யூஸ் நல்லாயிருக்கும், டிஷ்யூஸ் நல்லா இருந்ததுன்னா ஆர்கன் நல்லாயிருக்கும், ஆர்கன் நல்லா இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் நல்லாயிருக்கும், அந்த சிஸ்டங்கள் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா உடம்போட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் சரியாக இருக்கும். இப்போ நாம் வெளியில் பார்க்காம செல் லெவலில் எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு அப்படின்னா ஓகே தானே, எல்லாமே கரெக்ட் ஆகிடும்ல. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, செல்களை எப்படி சரியான ஊட்டச்சத்து கொடுத்து சரி பண்ணுறது, ரத்த ஓட்டத்தை ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் நியூட்ரிஷனை சேர்க்கணும்ல, அந்த ரத்த ஓட்டத்தை எப்படி மிகைப்படுத்துறது, ஹார்மோன்ஸ் இந்த விஷயம்லாம் இயங்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கணும்ல, அந்த ஹார்மோன்ஸ் எப்படி சமன்படுத்துறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. என்ன சப்போர்ட் அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ். எலிக்சர் மிக்ஸுங்கிற ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். லைஃப் ஸ்டைல் மட்டுமே மாற்றிட்டு இருக்குமான்னா முடியாது, அதை நம்ம தொடர்ந்து மாற்றணும். இத்தனை நாள் ஆன டேமேஜை சரி பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டு தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, எல்லாமே மிராக்கள் கிடையாது. ஓவர் நைட்டில் அப்படி சொடுக்கு போட்டால் சரியாகிற விஷயம்லாம் கிடையாது. இட் டேக் சம் டைம். ஒரு 2 மண்டலம் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது தான் உங்கள் புதுசாக செல் உருவாகிறதுங்கிறது நல்லாயிருக்கும். டீடாக்சிஃபிகேஷனுங்கிற ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் புதுசாக செல் உருவானதுக்கப்புறம் தான் உங்கள் ஒரு பெட்டர் ஹெல்த் அப்படிங்கிறது கிடைக்கும். சில விஷயங்களை நம்ம கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், அப்போ மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸே கிடைச்சா கூட நீங்கள் இதை தொடர்ந்து எடுத்துக்கணும், முயற்சி செய்யணும். இதை எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் இருக்கும். இங்கே நான் சொல்கிற விஷயங்கள்லாம் சில பேருக்கு 15 நாள்லேயே வரும். இப்போ இதை கொடுத்து வெறும் 15 நாள்லேயே கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க, 10 மாதத்தில் கன்சீவ் ஆனவங்களும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 997 பேருக்கு கொடுத்து அதில் 990 பேர் வித்தின் 12 மந்த்ஸ் கன்சீவ் ஆகிட்டாங்க. அதில் 15 நாள் ஆனவங்களும் இருக்காங்க, 3 மாதத்தில் ஆனவங்களும் இருக்காங்க, 6 மாதத்தில் ஆனவங்களும் இருக்காங்க. அதில் 2 பேர் என்னாச்சு அப்படின்னா 14வது மாதம் 15வது மாதம்னு கன்சீவ் ஆனாங்க.
இதை எப்படி சொல்கிறேன்னா, இந்த 997 பேருக்கு மணி பேக் கேரண்டியோட இந்த நிறுவனம் கொடுத்து சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, அந்த நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட்ல சொல்லுவோம். 997 பேரில் 990 பேருக்கு கன்சீவ் ஆகிட்டாங்க. மீதி 7 பேருக்கு ஃபண்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கணவன் மனைவி 2 பேரும் 10 மாதம் எடுத்துக்கணும். 12 மாதத்தில் கன்சீவ் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த பணம் ரிட்டர்ன் தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்ட் பேப்பர் எழுதி போஸ்ட் டேட் 365 நாள் போஸ்ட் டேட் செக் கொடுத்து ஆரம்பத்தில் கடந்த 10 வருடங்களில் இப்படி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இந்த ஜூம் மீட்டிங்லாம் கிடையாது, இந்த ஆன்லைன் அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு டைரக்ட் ரெஃபரல் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லிட்டு, அப்போ இந்த நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்பிக்கைத்தன்மைங்கிறது எங்கே இருக்கும் புதுசாக ஒருத்தர் வந்து சொல்லும்போது, அப்போ அந்த நம்பிக்கைத்தன்மை கொடுக்கறதுக்காக மணி பேக் கேரண்டியோடு கொடுத்து 990 பேருக்கு கன்சீவ் ஆகிட்டாங்க. 7 பேருக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 பேருக்கு 14வது மாதம் 15வது மாதம் கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பணம் கம்பெனியில் அவங்க திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னப்போ கூட, திருப்பி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னப்போ கூட அவங்க என்ன சொன்னாங்க, நிறுவனம், இல்லை நம்ம கான்ட்ராக்ட் 12 மாதத்துக்கு தான், 12 மாதம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கு, அதனால பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை விட என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, மீதி இருக்கிற ஒரு 5 பேர் இருக்காங்கல்ல, என்ன நடந்ததுன்னா, ஆண்மை குறைவுனால குழந்தை பிறக்கல. இந்த எடுத்த உடனே ஆண்மை அதிகரிச்சிருச்சு. மனைவியோட சப்போர்ட் போதலை, அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும். கண்ணா 2 லட்டு தங்க ஆசையா அப்படின்ட்டு அவருக்கு 3 லட்டு 4 லட்டுன்னு தேவையாக போச்சு. அப்போ என்ன நடந்தது, அவர் வேற அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு பார்த்து, அதனால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகி அவங்க கணவன் மனைவியே பிரிஞ்சு போன கதையெல்லாம் நடந்தது. இதனால தான் அந்த மீதி இருக்கிற ஒரு 5 பேருக்கும் கன்சீவ் ஆகாமல் இருந்தது. அதே மாதிரி சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இருந்தது. அப்போ இந்த ரிசல்ட் என்ன நடக்கும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஒரு வெயிட்டில் இருப்பேன், நீங்கள் ஒரு வெயிட்டில் இருப்பீங்க. நான் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன், நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிடுவீங்க. நான் அசைவம் பக்கமே போக மாட்டேன், நீங்கள் பிரியாணி பிரியராக இருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் வேறு வேறு உடல் அமைப்பில் இருக்காங்க, வேறு வேறு சீதோஷ்ண நிலையில் இருக்காங்க, வேறு வேறு தண்ணி குடிக்கிறாங்க, வேறு வேறு உணவு சாப்பிட்றாங்க, வேறு வேறு விதமாக தூங்குறாங்க. அப்போ இது இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, ஆப்பிள் ஐஃபோன் 17 அப்படின்னா 1 கோடி ஃபோன் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 140 கோடி மக்களும் வேறு வேறு மாடி தான். இந்தியாவில் இருக்கிற 145 கோடி மக்களும் ஒருத்தர் மாடி இன்னொருத்தர் இருக்கிறதே கிடையாது, இல்லைங்களா? அப்போ ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிசல்ட் வரும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுறீங்களா, உங்களுக்கானது. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். எனக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாக இருக்குங்கிற கணவராக இருக்கலாம். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது, பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது, கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப்பில் அடைப்பு இருக்குது. இதே மாதிரி எந்த விதமான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஃபால்ட் இருந்ததுனாலும் பெண்களுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி ஆண்களுக்கு லோ எனர்ஜியாக இருக்குது, இடி பிரச்சனை இருக்குது, எனர்ஜி கம்மியாக இருக்குது, ஸ்டெமினா கம்மியாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது, உங்களுக்கான செஷன் இது. சில இளம் யுவதிகளுக்கு மட்டும் இல்லை, வயதாக இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும். தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை வரும், மெனோபாஸ் காரணமாக நிறையா பிரச்சனைகள் இருக்கும், பெண்களுக்கு இரகுலர் பீரியட், பிசிஓஎஸ் இதே மாதிரி பிரச்சனை இருக்கும். எதே மாதிரி விமனாக இருந்தாலும், நீங்கள் டீனேஜில் இருந்தாலும் சரி, மெனோபாஸ் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான செஷன் தான் இது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமாக இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியான தாம்பத்திய உறவு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கான செஷன் தான் இது. லெட்ஸ் கோ டு இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை, நூற்றுக்கணக்கான நபர்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த பிரச்சனையோடு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் சர்வே என்ன சொல்லுதுன்னா, அன்அஃபிஷியல் சர்வே, 40 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு உடல் நலத்தில் நிறையா பிரச்சனை வருது. இப்போ ஸ்ட்ரோக், மாரடைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேருக்கு வரதா சொல்கிறாங்க. அதற்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னா, சைலண்ட்டாக ஒரு அறிகுறி நிறைய ஆண்களுக்கு இருக்குது. இதயத்துக்கு போகிற இரத்த குழாய்களில் அடைப்பு வந்ததுன்னா மாரடைப்பு, மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் அடைப்பு வந்ததுன்னா அது ஸ்ட்ரோக். இதற்கு ஆண்களுக்கு ஒரு அறிகுறி முன்னாடியே தெரியும். இரத்த குழாய்கள்லாம் அடைப்பு இருக்குப்பா, கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா அப்படின்னு ஒரு உறுப்பு சொல்லும். அது என்ன அப்படின்னா ஜெனட்டிக்கல் ஆர்கன், ஆண் உறுப்பு. அதில் சின்ன வயசில்
ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது ஒரு ராக் சாலிட் எரெக்ஷன் இருக்கும். இப்போ 40 வயதுக்கு மேலே இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயம் நிறைய ஆண்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ரத்த ஓட்டம் சரியாக பாயல, அந்த ஆணுறுப்பில் ரத்த குழாய்களில் ரத்த ஓட்டம் பாயல, அங்கேயும் கொஞ்சம் அடைப்பு இருக்குங்கிறது தான் காரணம். இப்போ நான் சொல்ல போகிற ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ டேஸ்லேயே உங்கள் ரத்த ஓட்டம் அதிகமாகுது அப்படிங்கிறது தெரியும். காரணம் என்னென்னா, அந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் போய் எரெக்ஷன், ஒரு ராக் சாலிட் எரெக்ஷன் கிடைக்க போகிற ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு மட்டும் இல்லை, பல்வேறு சப்போர்ட் பண்ண போகுது. அந்த ப்ராடக்டோட நேம் தான் எலிக்சர் மிக்ஸ். 12 விதமான 12 அற்புதமான மூலிகைகளோட கலவை. உங்களுடைய இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கான ஒரு எக்ஸலண்ட்டான சப்ளிமெண்ட். இது இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு மட்டுமா அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கிற இடம் இதுதான். இன்னைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மூல காரணங்கிறது ஒரு 4-5 காரணம். உடம்புல ஒரு சில விஷயங்கள் இருந்ததுன்னா, சரியாக இருந்ததுன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும். முதல்ல நச்சுக்கள் இல்லாமல் தூய்மையாக இருந்ததுன்னா. ரெண்டாவது, ரத்தங்கிறது குவாலிட்டியாக இருக்கணும், குவான்டிட்டியாக இருக்கணும். ரத்தத்தில் இருக்கிற மூலக்கூறுகள், அந்த செல்கள்லாம் குவாலிட்டியாக இருக்கணும். விட்டமின், மினரல்லாம் அதில் போதுமான அளவு கெட்டு போகாத பொருளாக இருக்கணும். அடுத்தது ஹார்மோன், உடம்போட ஹார்மோனுங்கிறது பேலன்ஸாக இருக்கணும். இன்னொரு விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இருக்கணும். வெளியிலேருந்து கிருமிகள் ஏதாவது உள்ளே வந்து தாக்கிச்சுன்னா அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு உங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் விட மனம் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும். இதெல்லாம் விட நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் புதிதாக உருவாகிட்டே இருக்கும். அந்த புதிதாக உருவாகும் விதம் சரியான ரேஷியோவில் இருந்துகிட்டு இருக்கணும். இறக்கும் செல்களை விட புதிதாக உருவாகும் செல்கள் குவாலிட்டியாக குவான்டிட்டியாக அதிகரிச்சுட்டே இருக்கணும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5-6 விஷயங்களுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தான் உங்களுடைய இனப்பெருக்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படுது. சரி, இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மருந்து கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது. உங்களோட பிரச்சனையை சரியாகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள் உணவில் ஒரு பற்றாக்குறை இருக்குது. நம்ம உடம்பு எதால் ஆனது? நம்ம சாப்பிட்ற உணவால் ஆனது. அன்னமய கோஷம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்னமய கோஷம் அப்படிங்கிறது நாம் உண்ட உணவு, தண்ணீர், இதுதான் மேக்ஸிமம். நம்ம உடம்புல என்ன 70% மேலே நீர் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற நீர் தான் அங்கே போய் சேருது. நம்ம சாப்பிட்ற உணவு தான் எனர்ஜியாக மாறுது, செல்களாக மாறுது, ஒரு உடம்பாக வளருது. 3 கிலோவில் இருக்கிற நாம இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால தான். இப்போ அந்த சாப்பாட்டில் வந்த பிரச்சனைகள்னால தான் இன்றைக்கி நம்ம உடம்புல நிறையா பாதிப்பு இருக்குது. இந்த அன்னமய கோஷத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு உணவே மருந்தாக தான் எடுத்துக்கணும். மருந்தே உணவாக தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டப்பா கையில் வச்சுருவாங்க. இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன டப்பா இருக்கும். முன்னாடி என்ன இருக்கும்? அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும், வெத்தலை பெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த வெத்தலை பெட்டியில் வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, கொஞ்சம் கிராம்பு, அதே மாதிரியெல்லாம் இருக்கும், ஏலக்காய், அதெல்லாம் சாப்பிட்ட உடனே போட்டுப்பாங்க. அப்போல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க? அதே மாதிரி ஒரு பொட்டி பிளாஸ்டிக்கில் டப்பா ரூமாக இருக்குது. அதில் காலையிலைக்கு ஒரு ரூம், மத்தியானத்துக்கு ஒரு ரூம், நைட்டுக்கு ஒரு ரூம். இது நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற ரூம் அப்படின்னு ரூமாக வச்ச மாதிரி டப்பா. அப்போ இந்த பொருள் என்னென்னா, இந்த 2வது சொன்ன டப்பா கிடையாது. நம்ம உணவில் என்ன மிஸ்ஸிங் ஆகிருக்கோ அந்த மிஸ்ஸிங்காக இருக்கிற விஷயத்தை கொடுக்குற துணை உணவு பொருள் தான் இது. இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான விஷயம் கிடையாது. வருமுன் காப்போம், நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும், நம்ம உடம்புல கழிவுகள்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்கும், ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கும், அதாவது நோய்க்கான காரணங்கள் என்னவோ அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு இது கொடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்குன்னா உங்கள் மருத்துவத்தை கலந்து ஆலோசிச்சுட்டு மட்டுமே இதை எடுத்துக்கோங்க. ஓகே, நம்முடைய ஜேர்னியை பார்ப்போம். இது கிட்டத்தட்ட 12 மூலிகைகள் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு இயற்கையான தீர்வு கொடுக்குது. இதுக்கு மட்டும்தானா? இல்லை,
நம்ம நோய்க்கான காரணங்கள், உதாரணத்துக்கு ITISன்னு முடிகிற 500க்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா உடம்புல கழிவுகளோட தேக்கம், உடம்புல இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கக்கூடிய வீக்கங்கள், இதை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதனால் 500க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு தீர்வாக இது இருக்கு இருந்ததுனால நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இனப்பெருக்க ஆரோக்கியத்தை இது எப்படி மேம்படுத்துது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல் மூலிகை இது டிச்லியா காட்டிகா அப்படிங்கக்கூடிய தாவரம். இது பிரேசிலோட மழைக்காடுகள், இந்த அமேசான்னு சொல்லுவோம்ல அந்த பக்கத்தில் பிரேசில் மழைக்காடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அங்கே இருக்கிற பழங்குடியினர், துப்பி இண்டியன்ஸ்னு இருக்கிற பழங்குடியினர் இதை மருந்தாகவும், நம்ம டீ காபி குடிக்கிறோம்ல அதே மாதிரி இது யூஸ் பண்ணுற ஒரு உற்சாக பானமாகவும், அது மட்டும் இல்லை அவங்களோட பூஜை அறையில் வச்சு பூஜிக்கிற அளவுக்கு இது ஒரு ஹோலியாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் டிச்லியா காட்டிகா. இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா ஆண்களுக்கு விந்தணுக்களோட தரத்தை மேம்படுத்துது, டெஸ்டஸ்டரோன் அளவை இன்க்ரீஸ் பண்ணுது, லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணுது, தாம்பத்தியம் செயல்திறனை அதிகரிக்குது, ஹார்மோன்கள் பெண்களுக்கு வந்து ஹார்மோன்கள் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது, அந்த சைக்கிள் பீரியட் சைக்கிளை வந்து சீராக்குது, லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது, தாம்பத்திய உறவில் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்குது, மன அழுத்தத்தை குறைத்து மன ஆரோக்கியத்தை பேணி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா மருத்துவ குணங்கள் உண்டு. குறிப்பாக மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. நீங்கள் நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது நரம்பு மண்டலம் பாதிக்கிறதுனால வர பிரச்சனைகள். நரம்பு தளர்ச்சி, கை காலம் நடுக்கம் வர்றது காரணம் என்ன அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள். இது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணி நரம்புகளுக்கு வலு கொடுத்து மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகப்படுத்தி நிறைய விதத்தில் இது ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்து செரோனா ரெப்பன்ஸ் சா பால்மெட்டோன்னு சொல்லுவாங்க. சா அப்படின்னா ரம்பம், பால்ம் அப்படின்னா பனைமரை. இதோட இலையெல்லாம் ரம்பம் போல் இருக்கிற ஒரு பனைமர வகை தாவரம். இதில் இருக்கிற பழங்கள் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இங்கே எப்படி ஒரு டோலோ 650 கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கடையில் போய் ஒரு மாத்திரை வாங்குகிறோமோ அதே மாதிரி அங்கே யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் மருந்து கடையில் வாங்கக்கூடிய ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் இது. ஆண்களோட ப்ராஸ்டேட் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அங்கே ஓவர் தி கவுண்டர் ட்ரக்காக கூட இதை எடுத்துக்கிறாங்க. இது ப்ராஸ்டேட் சுரப்பியோட வீக்கத்தை சரி பண்ணும். ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கிறதுனால என்ன ஆகும்னா சிறுநீர் போகிறதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும், யூரினரி பிளாடர் வந்து கொஞ்சம் சுருங்கி போயிடும், அதில் வந்து யூரின் ரிட்டென்ஷன்லேயே இருக்கும். அப்போ அடிக்கடி ஒன்றுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அரிசி இருந்துகிட்டே இருக்கும். இது ப்ராஸ்டேட் வீக்கத்தை குறைத்து சிறுநீர் பாதையை அகலப்படுத்தி சிறுநீரக பையையும் பலப்படுத்தும். அதே மாதிரி ஆண்களுக்கான ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி உதவும். ஸ்பெர்மோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதோட மார்டாலிட்டிங்குவாங்க, அதோட நீந்தும் தன்மை எல்லாமும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பெண்களுக்கு PCOS அறிகுறிகளை குறைக்கும். முடி, ஒரு தலைமுடி வளரும், ஆனால் சில இடத்துலலாம் முடி வளரக்கூடாது. அதே மாதிரி இடத்துலலாம் முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தும், சில இடத்துல முடி வளர்ச்சி கொடுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஹீலர் ஒருத்தங்களுக்கு பெங்களூரில் கொடுத்துருக்கோம். அவங்க சொன்ன விஷயம்னா முகத்தில் வந்து ஒரு பூனை முடி மாதிரி மீசை பகுதியில் இருக்கும், ஒரே ஒரு முடி மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆண்கள் முடி போல். ஆனால் இதை எடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே அந்த முடி காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது தேவையில்லாத முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். நல்ல முடி வளர்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடி கொட்டும், வாரினா அந்த சீப்பு வந்து கருப்பாக மாறிடும். முடி தலையில் இருக்கிற அடர்த்தியோட அதில் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்போ இது முடி வளர்ச்சி, அந்த கொத்து கொத்தாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்தும், கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஒட்டு மொத்தமாக ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அந்த இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது உள்ளுக்குள்ளே இருக்கிற வீக்கங்களை அழற்சிகளை குறைக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தும். நல்ல ஒரு அமினோ ஆசிட்ஸ், ஹெல்த்தி அமினோ ஆசிட்ஸ், ஒமேகா 3 மாதிரி இருக்கிற ஃபேட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது குக்குர்பிட்டா மஸ்டோட்டா அப்படிங்கக்கூடிய பரங்கி, மஞ்சள் பூசணி விதைகள். இது அபண்டண்ட்டாக
நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு பொருள், இது உணவுப் பொருள். இதில் மெக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா விந்தணு உற்பத்தி ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடக்கும். ஆண்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டரோன் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும். மெக்னீஷியம் வந்து ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். இதில் இருக்கிற அயன் இரத்த ஓட்டத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ப்ராஸ்டேட்டை பாதுகாக்கும், லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி பாலியல் செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பெண்களுக்கு கர்ப்பப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பீரியட் சைக்கிளை ப்ராப்பராக்கி அந்த கருவுறும் தன்மையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நெருஞ்சியல் முள். இதை தமிழில் இந்த சித்த வைத்தியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா காம அரசின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு லவ் டிசைர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பாலியல் திறனை மேம்படுத்தி கொடுக்கும், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஜிம்முக்கெல்லாம் போவாங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. சில பேர் அப்படியே மசில்ஸ் கண்டு வீங்கின மாதிரி நல்ல உடற்கட்டோடு இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உடற்கட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். விந்தணு உற்பத்தி, விதைப்பையில் விந்தணு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். லவ் டிசைர், செக்ஸ் டிசைர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடல் வலிமையை அதிகரிக்கும். உடற்பயிற்சி செயல் திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது ரெக்கவரி, உடற்பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் அந்த ரெக்கவரியும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கருமுட்டை உற்பத்தியை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். அது குவாலிட்டியான கருவாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பாலியல் உணர்வை இயற்கையாக மேம்படுத்தும் ஆண் பெண் இருவருக்குமே. ரெட் பீச் ஸ்டெம் செல், இது என்ன அப்படின்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா ஸ்டெம் செல் வச்சு தான் கரு உற்பத்தி பண்ணுறதுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. இது உடம்புல ஒரு செல் ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த செல்லாகவே மாறி அந்த இடத்த சரி பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு கிராக் இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க, பட்டி பார்த்து சரி பண்ணுவீங்கள்ல. அந்த பட்டி பார்க்குறதுங்கிறது சிமெண்ட்டு கிடையாது. ஆனால் அந்த பட்டி பார்த்த உடனே அந்த இடம் சரியாயிடும், நல்ல ஸ்ட்ராங்காகிடும், நல்ல குவாலிட்டி ஆகிடும், ஷைனிங், அந்த சர்ஃபேஸ் எல்லாமே பெட்டர் ஆகிடும். அதே மாதிரி இது உள்ளே போய் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த செல்லாகவே மாதிரி பட்டி பார்த்து டிங்கர் பண்ணி சரி பண்ணிவிடும். இது இனப்பெருக்க எல்லா செல்லையுமே சரி பண்ணணும்னாலும் குறிப்பாக இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கிற செல்களுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. வயதான செல்களை இளமையாக்குது. கருமுட்டை மற்றும் விந்தணு தரத்தை மேம்படுத்துது. பாடியில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜை கம்மி பண்ணி கொடுக்குது. செல் லெவலில், மைட்டோகாண்ட்ரியா லெவலில், அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ லெவலில் இது ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்குது. வெளியில் நம்ம பொல்யூஷனில் போகிறோம் வரோம், அந்த பொல்யூஷனால் வரக்கூடிய டாக்ஸின்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. இளமையாகவே இருக்கிறதுக்கு, க்ரோயிங் யங்னு சொல்லுவோம் நாம், வயதாகும் தன்மையை குறைத்து இளமையாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இனப்பெருக்க மண்டலத்தில் ஹார்மோன்ஸுகளை சமநிலைப்படுத்துது. க்ரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இதுவும் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் சக்தி வாய்ந்தது. ரொம்ப அந்த காலத்திலலாம் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு பழம் இது. ஸ்விட்சர்லேந்துலேருந்து நமக்கு இது கிடைக்குது. இதில் எல்லா செல்களையும் இளமையாக வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். குறிப்பாக இனப்பெருக்க மண்டலத்தை வலுப்படுத்தி கொடுக்கும். ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களில் டிஎன்ஏவோட தரத்தை மேம்படுத்தும். வயதாகும்போது கருவுறும் தன்மை கம்மியாகும். ஏன்னா செல்கள் அந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது கம்மியாகும்போது வயதாக அந்த கருவுறும் தன்மை கம்மியாகும். அதை சரி பண்ணும். பெண்களுக்கு கருமுட்டைகளோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். கருப்பை லெவலில் இது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒட்டுமொத்தமாக இது இனப்பெருக்க மண்டலத்துக்கு நல்லது. இது செல் புதுப்பித்தல், ஹார்மோன் சமன்படுத்துதல், டிஎன்ஏ லெவலில் பாதுகாக்கிறதுனால இந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம், இது சீன மருத்துவத்தில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மருத்துவ மூலிகை. இதை கண்டுபிடிச்சதே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஆட்டு இடையர்கள்லாம் பார்க்குறாங்க. ஒரு சில ஆடுகள் அதோட வயதுக்கு மீறி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அது இனப்பெருக்கம்ங்கிறதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வயதான ஆடுகளும் சரி, அந்த இனப்பெருக்க காலம்னு இல்லாமல் கண்ட நேரத்துலையும் ஒரு நாலஞ்சு முறை கூட இதே மாதிரி இனப்பெருக்க சேர்க்கைகளை ஈடுபடுது. இது எப்படி அப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது இந்த தாவரத்தை சாப்பிட்றதுனால தான் இது இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹார்னி கோட்வீட்னு வைக்கிறாங்க. ரவுடி ஆட்டு தாவரம், காம இச்சை கொண்ட
ரவுடி ஆட்டு தாவரம்னு தான் அதுக்கு பேரே வைக்கிறாங்க. இது பாலியல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. குறிப்பாக ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது, உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு இயற்கையாக உருவாகிறதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுது. ஆண்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது எரெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, பாலியல் உணர்வை பெண்களுக்கு தூண்டி கொடுக்குது. அதனால ஒரு ரெக்கவரியும் சரி, அந்த ஸ்டெமினாவும் சரி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. ஹார்மோன்களை மேம்படுத்துது, விந்தணுக்களோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லை, எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. எலும்போட அடர்த்தி ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் வயதாகும் போது என்ன ஆகுது, கீழே விழுறாங்க, எலும்பு மல்டிபிள் ஃப்ராக்சர் அப்படிங்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து இது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. கார்டிசெப்ஸ் இது இமயமலையில் விளையக்கூடிய ஒரு அதி அற்புதமான காளான். இது ஒரு கம்பளி பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காளான். இது உடம்புல உயிர் சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும், ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்கும். மைட்டோகாண்ட்ரியாவில் ஏடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆற்றல் அங்கே தான் உற்பத்தி ஆகுது. அதுக்கு ஆக்சிஜன் நிறையா எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் செல்லுக்குள்ளே கொண்டு போய் நிறையா சேர்க்குற விஷயத்த செஞ்சு அந்த ஏடிபி உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால ஒரு ஸ்டெமினா இருக்கும், ஆற்றல் இருக்கும். இப்போ நிறையா விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க, ஓட்டப்பந்தய வீரர்கள் இருப்பாங்க. அவங்களால தொடர்ந்து ஓட முடியும், ஆனால் நம்மளால் ஒரு 10 நிமிஷம் கூட ஓட முடியாது. அப்போ அந்த ஆக்சிஜன் இன்டேக்கை வந்து நுரையீரலோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற விஷயம் இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன இருக்கும், இது பெட்டராக இருக்கும். இதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஹிமாலயன் வயக்ரா அப்படின்ட்டு பேர் உண்டு. இன்னொரு விஷயம், இது ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவு விலை அதிகமானது, கிட்டத்தட்ட 10-12 லட்ச ரூபா ஒரு கிலோ. தங்கத்துக்கு நிகராக அதிக வேல்யூ இருக்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நம்ம ப்ராடக்டில் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது புற்றுநோய் மாதிரி வரக்கூடிய சில விஷயங்கள்லாமும் சரி பண்ணி கொடுக்குது. ஸ்டிவியா ரெபுடியானா இது சீனி துளசின்னு சொல்லுவாங்க, இயற்கையான இனிப்பு. இது இரத்த சர்க்கரையை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். விந்தணு கருமுட்டைக்கு வந்து இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து பாதுகாக்கும். ஒரு ஹெல்த்தி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒபிசிட்டிங்கிறது தான் கருவுறுதலுக்கு பிரச்சனையாக இருக்குது. இது வந்து அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். இனப்பெருக்க அமைப்பு, அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிறது உடம்புல அந்த மெட்டபாலிக் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். பாசிஃப்ளோரா இது மன அமைதியை முக்கியமாக தரும். நம்ம உடம்புல கார்டிசால் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ப்ரெஷரில் இருக்கும். இது கார்டிசால் ஹார்மோனை குறைத்து மன அமைதியை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஒரு பல்பட்டேஷன் இதயத்தில் வந்து அந்த ரிதம் சில பேருக்கு அப்படியே ஏற்ற இறக்கமாக இருக்கும், டன்னு துடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த பல்பட்டேஷனை கம்மி பண்ணி அமைதிப்படுத்தும், உடம்பு முழுக்க ஒரு காம்னஸை கொடுக்கும். அதனால என்ன ஆகும்னா ஹார்மோன் செயல்பாடு இம்ப்ரூவ் ஆகும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். மைண்ட் அண்ட் பாடி ரிலாக்ஸ் ஆச்சுன்னா தாம்பத்தியம் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். இது ஹார்மோன்கள், பாலியல் ஆரோக்கியம், கர்ப்பகால ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே இந்த பாசிஃப்ளோராங்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஜப்டிகாபா அப்படிங்கிறது ஒரு திராட்சை பழம் மாதிரி இருக்கும், நம்ம ஊர் நாகப்பழம் மாதிரி இருக்கும், ஆனால் அத்திப்பழம் மாதிரி மரத்திலேயே பழுக்கக்கூடிய ஒரு பழம். இதில் ரொம்ப அபண்டன்ட்டான விட்டமின் சி அப்படிங்கிறது இருக்குது. இந்த விட்டமின் சிங்கிறது செல்களை ரொம்ப பாதுகாக்குது. செல்களில் அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் ஏடிபி உற்பத்தி ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும். அந்த வேஸ்டேஜெல்லாம் வெளில எடுக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இது கிளென்சிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி டிஎன்ஏ லெவலில் இந்த ஜப்டிகாபா பாதுகாப்பை கொடுக்குது. உடம்புல இருக்கிற செல்களுக்கு நடையில் டிஷ்யூஸில் இருக்கிற அழற்சியை குறைக்குது. அழற்சிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வீக்கங்களை குறைக்குது. இது விந்தணுவோட தரத்தையும் கருமுட்டையோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. அதனால கருவுறுதல் அப்படிங்கிறது ஃபாஸ்டராக நடக்குது. பிளிகியா இது வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க பழம். இது காயாக சாப்பிட்ட பழம், ஆனால் பழமாக சாப்பிடும்போது அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் இருக்கிற புரோட்டீனும் ஃபேட்டி ஆசிடும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒமேகா 3 மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதில் இருக்குது. இது ஹார்மோன்கள் உற்பத்திக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி விட்டமின் ஏ, சி, பி எல்லாம் இனப்பெருக்க அமைப்பை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இதில் இருக்கிற ஜிங்க், அயன், கால்சியம்லாம் கருவுறுதலுக்கு ரொம்ப அவசியமான விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம். இந்த 12 மூலிகைகளும் சேர்ந்து ஒரு சினர்ஜெட்டிக் எஃபெக்டில் 1 1 2 2 1 3 அப்படின்னு தான் கணக்கு, கரெக்டுங்களா? 2 3 6
6 நாங்க 24, 24 5 120, 120 × 6 720. இதே மாதிரி ஒரு எக்ஸ்பொட்டென்ஷியல் காம்பவுண்டிங் எஃபெக்டில் இந்த 12 மூலிகைகளும் சேர்ந்து ஒரு மாபெரும் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இது மருந்து கிடையாது, இது ஒரு துணை உணவுப் பொருள். ரொம்ப அந்த கிட்னி பேஷண்ட்டு, கிட்னி சட்னி ஆனவங்க, கேன்சர் ஸ்டேஜ் 4 இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாமா அப்படின்னலாம் ட்ரை பண்ணாதீங்க. கூடிய வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கட்டும். சரி, இதோட விலை என்ன அப்படின்னா 6300 ரூபாய். ஒரு மாதத்திற்கு ஆவரேஜான கோர்ஸ் வந்து 6300 ரூபாய். இது வந்து ஒரு டைரக்டாக டோர் டு டோர் செல்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட்டு. இது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன்லலாம் வாங்க முடியாது. இதை யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்களோ, இந்த லிங்கை யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இது முழுக்க முழுக்க இயற்கையான பொருட்கள். நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ். அதெல்லாம் என்ன ஆகுங்க, உடம்புக்கு பாதிப்பை கொடுக்கும். இது முழுக்க முழுக்க இயற்கையான பொருள், எஃப்எஸ்எஸ்ஐயால் அங்கீகரிக்கப்பட்ட தயாரிப்பு. இதோட ஷெல்ஃப் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் இருக்கக்கூடியது. அவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட், குவாலிட்டியான பேக்கிங்கோடு நமக்கு கிடைக்குது. இதை நான் எவ்வளோ எடுக்கணும்? குறைந்தபட்சம் 2 மண்டல் எடுக்கணும். 3லேருந்து 6 மாதங்கள் தொடர்ந்து எடுக்குங்க. இது இயற்கையான தாவரங்கள், நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற என்ன இருக்கோ அதே மாதிரி விஷயங்கள் தான். அதனால் இதுக்கு சைடு எஃபெக்ட்டுங்கிறது எதுவும் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாவது மெடிசின் எடுக்கிறீங்கன்னா அதோடு சேர்ந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இதை 18 வயதுக்கு மேற்பட்ட நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே எடுத்துக்கலாம். இதை குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வைங்க. ஏன்னா இது நல்ல ஒரு இனிப்பும் கொஞ்சோண்டு புளிப்பும் இருக்கிற ஒரு சுவையான பொருள். அதனால் குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல ஒரு கூல் ட்ரை பிளேஸில் நல்ல டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி பத்திரமா வைங்க. இதை எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா நைட் டயத்தில் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா ரிப்பேரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதெல்லாம் நைட்டில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிப்பேரிங்காக. அதனால் நைட்டு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம், குறிப்பாக இரவு உணவுங்கிறது 7 மணிக்குள்ளே முடிக்கிறது பெட்டர். நீங்கள் 8 மணிக்கு எடுக்கிறதா கூட இருந்தால் கூட அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கேப் போட்டு இதை எடுக்கணும். நீங்கள் நைட் டின்னர் சாப்பிடுவீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றதா இருந்தால் கூட ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இதை எடுத்துக்கணும். இதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிக்கலாம். பகல் முழுக்க நிறைய தண்ணீர் குடிக்கணும். எவ்வளவு சாப்பிட்ணும்? இதில் ஒரு பேக்கெட்டில் 1.5 கிராம் தான் இருக்கும். அதே மாதிரி 5 பேக்கெட் இருக்கும். மொத்தமே 7.5 கிராம் தான். என்னங்க சார் 7.5 கிராம் தான் சொல்கிறீங்க, இதுக்கு 6300 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னா, தங்கம் என்ன குவாலிட்டியோ என்ன வேல்யூவோ அதே மாதிரி வேல்யூ இருக்கிற ப்ராடக்ட்டு. இது எடுத்துக்கும் போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப பவர்ஃபுல்லான சப்ளிமெண்ட்டுன்னு. அதனால் ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆண்களாக இருந்தால் ஒரு பேக்கெட்டை 10 முதல் 12 நாட்களும், பெண்களாக இருந்தால் 12 முதல் 15 நாட்களும் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு பேக்கெட்டை 6 நாளைக்கு எடுக்கலாம். அதாவது 1/4 கிராம் ஒரு நாளைக்குன்னு எடுக்கலாம் ஆவரேஜ் டோஸை. ஆனால் ஆரம்பத்தில் மிக கம்மியான அளவில் மட்டுமே எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு பத்தியம் அப்படிங்கிறது கிடையாது, டயட் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது கிடையாது. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறதா இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடியும் பின்னாடியும் அவாய்ட் பண்ணிவிட்டு குடிங்க. 2 மணி நேரம் முன்னாடியோ 2 மணி நேரம் அப்புறமாவோ நீங்கள் டீ காஃபி குடிங்க. அதே மாதிரி புகைப்பிடிப்பதாக இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டுருங்க. யாராவது உற்சாக பானம் அருந்துபவராக இருந்தீங்கன்னா மினிமம் 12 மணி நேரம் கேப் விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அது இதோட பொட்டன்ஷியலை கம்மி பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இது சாப்பிட்றதுக்கு பெனிஃபிட்டுங்கிறது கம்மியாயிடும், இதோட எஃபிகசிங்கிறது கம்மியாயிடும். அதனால டீ காஃபி இந்த ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாள் முழுக்க தண்ணி நிறையா குடிக்கணும். எதுக்குன்னா இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இது சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளில் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸில் பாடி வந்து ரெக்கவரிங் ப்ராசஸில் உள்ளுக்குள்ளே சரி பண்ணுற ப்ராசஸில் சில அசௌகரியங்கள் வரும். அந்த நேரத்தில் மட்டும் செரிமானத்துக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு இருக்கிற உணவுகள் இருக்குல்ல, பரோட்டா, அசைவ உணவுகள், இதெல்லாம் தவிர்த்துட்டா உங்கள் செரிமான மண்டலம் சீராக இயங்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சக்தி செரிமானத்துக்காக நிறைய செலவாகாமல் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? ரிப்பேரிங் ப்ராசஸ்ங்கிறது பெட்டராக நடக்கும். அது என்னங்க, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு அசௌகரியங்கள் இருக்கும் அப்படின்னா உடம்பு சில சிம்டம்ஸ் சொல்லும்.
எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு. இது எடுத்துக்கும் போதும் உடம்பு அதுக்கு சில சிம்டம்ஸை காமிக்கும். நான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், சரி பண்ணிட்டு இருக்கேங்கிறதுக்கு. இது எடுத்துக்கும் போது ரத்தம் ஓட்டம் அப்படிங்கிறது உடம்புல மிகைப்படும். அப்போ தலைவலி வரும். ரத்தம் உருவாகிற இடங்கிறது எலும்பு மஜ்ஜை, நம்ம போன் மேரோன்னு சொல்லுவோம். அந்த எலும்பு மஜ்ஜையில் உருவாகும் போது பாடி பெயின், கை காலில் ஒரு குடைச்சல் மாதிரி வலி வரலாம். சில பேருக்கு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு மீடியமாக இருக்கும், சில பேருக்கு தீவிரமாக கூட இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு டோஸை மட்டும் குறைவாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா டோஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி சளி, இருமல், லேசான காய்ச்சல், இதெல்லாம் உங்கள் நெஞ்சுக்கூட்டில் இருக்கிற நுரையீரலில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி உங்கள் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்கள் மலக்குடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் போது வயிற்றுப்போக்கு வரலாம். தோலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் போது ரேஷஸோ இல்லை ஒரு அந்த தடிப்புகளோ வரலாம். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இது கிட்னி, லிவரில் இருக்கிற டாக்ஸின்ஸையும் ரிமூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். கீழ் முதுகு பக்கம் வலி வந்ததுன்னா உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ரிமூவல் ஆகுதுன்னு அர்த்தம். நெஞ்சரிச்சல் அதிகமாகுதுன்னா உங்கள் வாத கப பித்தத்தில் பித்த தோஷம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி ஆகும். அதை சமன்படுத்து, வெளியில் தள்ளுதுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் கூடவே சில நேச்சுரலான ரெமெடி இருக்குது. உங்களுக்கு யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க சொல்லி தருவாங்க இதுலேருந்து எப்படி சமாளிக்கிறது, இதுலேருந்து எப்படி வெளில வருதுங்கிறது. இது இந்த ஒரு வாரம் 10 நாள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நைட்டு நல்லா தூக்கம் வரும், வயிறு க்ளீனாக இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு டயர்ட் இல்லாமல் ஒரு என்ன செய்யலாம்ப்பா, என்ன வேலை செய்யலாம், ஒரு 4 பேர் அடித்து போடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெம்பு உடம்புக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி உங்கள் மன வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மன வாழ்க்கை அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். ஆண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ்கள் மிகைப்படுத்தி அவங்களோட ஈடி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பெண்களுக்கு வந்து அந்த உயவுத்தன்மை கம்மியாகிறதுனால அந்த இரிட்டேஷன் இருக்கும் இன்டர்கோர்ஸ் போது, அதெல்லாம் இல்லாமல் சரியாக இருக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் இந்த ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இதில் 30,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொடுத்து நல்ல பெனிஃபிட் வந்திருக்கு. ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக ஒவ்வொரு நாளும் புதிதாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது 100% இயற்கையான தயாரிப்பு. 14 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் இருக்கிற இந்த ப்ராடக்டை இன்னைக்கு நாம் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளத்தை மட்டும் பார்க்கல, அதற்கான சொல்யூஷனையும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் IVF அது இதுன்னு போய் பல லட்சங்களை செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம், சந்தான பாக்கியம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற அனைவருக்கும் அவ்வளவு செலவு இல்லாமல், அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், அவ்வளவு டென்ஷன் இல்லாமல் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக. சந்தான பிராப்தி ரஸ்து அப்படின்னு வாழ்த்துறேன். பெரியவர்கள் அப்படி தான் வாழ்த்துவாங்க. நல்ல 16 பெற்று பெருவாழ்வு வாழ இந்த இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம், குட் நைட் ஆல்.